வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி பக்கத்தில் ஒரு ஊர்லேருந்து ஒரு சின்ன ஊர். அதில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறோம். ஒரு ஹைப்ரிட்டு 3 கிலோவாட்டு ஆன் கிரிட் ஹைப்ரிட் சிஸ்டம். இந்த ஹைப்ரிட் சிஸ்டம் வந்துட்டாலே நிறைய பேர் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற யூபிஎஸ் இருக்கும். அது பேர் பிசியூன்னு சொல்லுவாங்க. அந்த யூபிஎஸ்சில் வந்து ஒரு பேட்டரியை கனெக்ட் பண்ணி அது ஹைப்ரிட்னு சொல்லுவாங்க. அது பழைய காலத்து ஹைப்ரிட்டு. அந்த பழைய காலத்து ஹைப்ரிட்டுக்கும் இப்போ வந்திருக்கிற ஹைப்ரிட்டுக்கும் 100க்கு 100% வித்தியாசம் இருக்குது. அதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீட்டில் நம்ம போட்டு கொடுத்துருக்குறது 3 கிலோவாட் பேனலு, 5 கிலோவாட் இன்வெர்ட்ரு. ஃப்யூச்சரில் நீங்கள் இன்னொரு 3 கிலோவாட் கூட இந்த இன்வெர்ட்டரில் நீங்கள் சேர்க்கலாம். அந்த அளவுக்கு கெப்பாசிட்டி உடையது. ஒரு 5 ஏசி வரைக்கும் கூட ரன் பண்ணும். கரண்ட்டு பில் ஓடாது. கரண்ட்டு இல்லைனாலும் ஏசி ஓடும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஹோம் யூபிஎஸ்சில் ஒரு பிசியூ மாதிரி செட் பண்ணி ஹைப்ரிட்டு போட்டோம்னா தண்ணி மோட்டாரு, ஏசி எல்லாம் ஓடாது. லைட்டு, ஃபேன் மட்டும் ஓடும். இது பழைய காலத்து ஹைப்ரிட்டு. ஆனால் இது மாதிரி ஆன் கிரிட்டு இன்வெர்ட்டர்லேயே ஹைப்ரிட்டாக வரக்கூடியதில் வந்து இன்பில்ட்டாக 0 எக்ஸ்போர்ட் இருக்கும். நீங்கள் சோலார் சிஸ்டத்தை இன்ஸ்டால் பண்ண அன்னைக்கே சிஸ்டத்தை ஆன் பண்ணலாம். அப்போ எக்ஸ்போர்ட்டும் ஆகாது. வீட்டுக்கு தேவையான பயன்பாடு வந்துக்கிட்டு இருக்கும். ஆன் கிரிட்டு சிஸ்டம் மட்டும் நம்ம போடும்போது நம்ம ஒரு 10 நாள் அந்த இபி மீட்டரை மாற்றுற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வைக்கணும். ஆனால் ஹைப்ரிட் சிஸ்டத்தில் அப்படி கிடையாது. இன்ஸ்டால் பண்ண அந்த நிமிஷத்துலேருந்தே சோலார் பவரை நம்ம என்ஜாய் பண்ணலாம். அதே மாதிரி கரண்ட்டு கட் ஆகிட்டா கூட 3000 வாட்ஸ் நம்ம போட்டிருக்கோன்னா 3000 வாட்ஸும் அப்படியே வீட்டுக்குள்ளே வரும். நீங்கள் எதுவுமே தங்கு தடை இல்லாமல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். நீங்கள் அதனால் நம்ம வீடு வந்து ரொம்ப லக்ஸூரியஸாக சொஃபஸ்டிகேட்டடாக ஒரு வீடு வேணும், அதில் சோலார் பவர் ஃபுல்லாக நானே ஜென்ரேட் பண்ணிக்குவேன், கரண்ட்டு கட் ஆனாலும் கரண்ட் இருந்தாலும் எனி டைம் என் வீட்டில் வந்து பவர் இருக்கணும், நான் எதையுமே இழக்க விரும்பலை, நான் லக்ஸூரியஸாக வாழணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா லேட்டஸ்ட்டு டெக்னாலஜியில் அதுக்குரிய ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. குறிப்பாக இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல்ஸு, ஸ்கூல்ஸு இது மாதிரி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். இந்த ஸ்கூல் பர்டிகுலராக ஸ்கூல் காலேஜ் எல்லாம் பகல் நேரத்தில் ரன் ஆகக்கூடியது. காலையில் ஒரு 8 9 மணிலேருந்து சாயங்காலம் 4:30 5 மணிக்குள்ளே முடியக்கூடியது. அவங்களுக்கு இந்த மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டம் போடும்போது இபியில் போய் நீங்கள் பெர்மிஷன் வாங்க வேண்டியதில்லை, சேஃப்டி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியதில்லை, அதுக்காக லட்சக்கணக்கான பணம் செலவு பண்ண வேண்டியதில்லை. எங்கள் கஸ்டமரு சொல்கிற பாராட்டான இந்த வீடியோவையும் பாருங்கள். வணக்கம், என் பேர் சுரேஷ், மத்தூர்லேருந்து பேசுகிறோம். நான் அந்த சோலார் இன்ஸ்டாலேஷனுக்காக சாம்சங் சோலாரை நான் வந்து காண்டாக்ட் பண்ணேன். அவங்க வந்து ஸ்டார்டிங்கிலேருந்து அது முடிகிற வரைக்கும் கரெக்டாக வந்து செஞ்சு கொடுத்தாங்க, எந்த ஒரு பெண்டிங் இல்லாமல். நல்லா இருக்குது, ஒர்க்கு நல்லா நீட்டாக இருக்குது, நல்லா க்ளீனாக இருக்குது. நமக்கு கடைசி எண்டு முடிகிற வரைக்கும் என்ன டவுட் இருக்கோ எல்லாத்தையும் க்ளியர் பண்ணி கொடுத்தாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா நீட் ஒர்க்கு, நீட் பர்சனு, ஒன்றும் இல்லை. அன்றைக்கி கூட ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பேசினார். சார், தெரியாதனமாக தமிழ்நாட்டில் வந்து ஒரு 40 கிலோவாட் போட்டுட்டேன் சார், 8 மாதம் ஆச்சு, இன்னும் எங்களுக்கு நெட் மீட்ரு கொடுக்கல, இபிலேருந்து பெர்மிஷன் கிடைக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கமர்ஷியல் பில்டிங்க்கு 50,000 60,000 வரைக்கும் பில்லு வரக்கூடிய கடைகளாக இருந்தாலும் சரி, ஸ்கூல்ஸாக இருந்தாலும் சரி, காலேஜஸாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் இந்த ஹைப்ரிட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம் போட்டுட்டீங்க அப்படின்னா இம்மீடியட்டாக அன்றைய தேதியிலேருந்தே நீங்கள் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். சார் வந்து வெளிநாட்டிலேருந்து எங்களை காண்டாக்ட் பண்ணாங்க. எனக்கு மொத்த நாளே 15 நாள் தான் இருக்குது, அதுக்குள்ளே எனக்கு சோலார் போட்டு முடிச்சிடணும் அப்படின்னாங்க. ஆனால் 10 நாளில் சோலார் முடிஞ்சு நெட் மீட்ரு வாங்கி இன்ஸ்டால் பண்ணி கம்ப்ளீட் ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ இனிமேல் இவங்களுக்கு மானியம் மட்டும்தான் வரும். அதுவும் இன்னொரு 10 நாளில் அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் ஏறிடும். இதை நாங்கள் வைஃபைலேயே கனெக்ட் பண்ணி கொடுத்துட்டோம். அப்போ அவங்க எந்த ஊரில் இருந்தும் எந்த நாட்டில் இருந்தும் மானிட்டர் பண்ண முடியும். இந்த மாதிரி மோஸ்ட் சொஃபஸ்டிகேட்டடான சிஸ்டம் நம்ம பண்ணி கொடுக்குறோம். சோலார் ப்ரொடக்ஷனில் இருந்து அதை பேக்கப்பில் நமக்கு ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுலேருந்து, நம்ம வீட்டில் எந்த நேரமும் கரண்ட்டு கட் ஆகாமல் பார்த்துக்கிறதுலேருந்து, இபி ஃபார்மாலிட்டிஸ் முடித்து கொடுக்குறதுலேருந்து, சப்சிடி ப்ராசஸ் வாங்கி கொடுக்குறதுலேருந்து எல்லாமே நம்ம பண்ணிடுறோம். நம்முடைய ஒர்க்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். ஏன்னா நூற்றுக்கணக்கான சிஸ்டம் நம்ம போட்டு முடிச்சிட்டோம் அப்படின்றனால எங்கள் ஸ்டாஃபுங்க எல்லாமே ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் இருப்பாங்க. நீங்கள் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப நீட்டாக இருக்கும். அதனால் 5 வருஷம் நம்ம வந்து பராமரிப்பு கொடுக்கணும். இந்த பிஎம் சூரியகர் திட்டத்தின் கீழே 5 வருஷம் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் கொடுக்கணும். அதனால் ரொம்ப தரமான பொருளை போடுறோம். ஏன்னா 5 வருஷத்தில் எதனா ஒன்று டேமேஜ் ஆயிடுச்சுன்னா அது நாங்கள் தான் பொறுப்பு.
2 முறை அலைஞ்சோம்னாலே எங்களுக்கு பிஸ்னஸில் கிடைக்கிற லாபம் போயிடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இந்த சிஸ்டத்தை ரொம்ப தெளிவான தரத்தோடு நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஒரு சில பேர் ரொம்ப சீப்பாக கொடுக்குறாங்க அப்படின்னா, இன்ஸ்டாலேஷன் முடித்த பிறகு ஃபோன் எடுக்காமல் போயிட்டா பெரிய பிரச்சனை ஆகிடும். ஆனால் நாங்கள் இதோட 15வது வருஷம் இந்த இண்டஸ்ட்ரியில் நம்ம இருக்கோம். எங்களுக்குன்னு இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு எல்லாருக்கும் தேவையானதை செஞ்சு கொடுக்குறோம். வெளியிலேருந்து சோலார் சிஸ்டம் போட்டு அது ஃபங்க்ஷன் ஆகாமல் இருந்தால் கூட நம்ம அதை போய் சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அந்த மாதிரி எல்லா வேலைகளையும் நம்ம பண்ணி கொடுக்குறோம். டெடிகேட்டடாக எங்கள் டீம் ஒர்க் பண்ணுறதுனால கம்ப்ளீட்டாக உங்களுக்கு தெளிவான சிஸ்டம்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிடுவோம். என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எதை நீங்கள் யூஸ் பண்ணலான்னு முன்னாடியே சொல்லிடுவோம். முன்னாடியே நீங்கள் எல்லா விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் இன்ஃபார்ம்டு டெசிஷன்னு சொல்லுவாங்க. எல்லா தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவு எடுக்கிற வகையில் நீங்கள் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A to Z சொல்லிடுவோம். எந்தெந்த இடங்களுக்கு நான் சோலார் போடலாம், எந்தெந்த இடங்களுக்கு சோலார் நீங்கள் போடக்கூடாது, எந்த இடத்துல ஹைப்ரிட்டு போட்டால் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும், எந்த இடத்துல ஹைப்ரிட்டு போடக்கூடாது, இப்படி எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி நிறைய கமர்ஷியல் பிளேசஸில் எங்களுக்கு வர்ற ஃபோன் கால் பார்த்திங்கன்னா, அவங்கள ரொம்ப வாக்குறுதிகளை கொடுத்து கமர்ஷியலில் போய் ஆன் கிரிட்டு போட்டிருக்காங்க. அதுவும் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கடைகளுக்கு ஒரு 10,000, 15,000, 20,000 பில்லு வரக்கூடிய இடங்களுக்கு. அந்த மாதிரி வரும்போது வெறும் 25% மட்டும்தான் உங்களால் சேமிக்க முடியும். ஒரு சில இடங்களில் ஏற்கனவே வந்த பில்லோட சோலார் போட்ட பிறகு அதிகமாக பில்லு வரும். அந்த மாதிரி செய்யவே கூடாது. அதனால் நிறைய விஷயங்கள் இதில் முக்கியமான விஷயம் இருக்குது. சோலார் போடுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு பில்லு குறைஞ்சிரும் அப்படின்னு சொல்லி நம்ம சோலார் போட்டுறக்கூடாது. ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். உங்களுடைய கன்சம்ப்ஷன் பேட்டர்ன் என்னன்னு நம்ம பார்க்கணும். இது மாதிரி எல்லாத்தையும் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு 1,00,000 ரூபாய்க்கு மேலே பில்லு வந்துச்சுன்னா அவங்களுக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் போடும்போது அந்த 1,00,000 ரூபா பில்லில் 40% கட் ஆகும். இதுவே 40,000 ரூபா பில்லு வரக்கூடிய ஒரு இடத்துக்கு ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டிங்கன்னா சில நேரங்களில் ஏற்கனவே வந்த பில்லோட அதிகமாக கூட வரலாம். இல்லைனா சொற்ப அளவில் ஒரு 4,000, 5,000 மட்டும் குறையலாம். இது மாதிரி ஹைப்ரிட் சிஸ்டத்தை கமர்ஷியலுக்கு போடும்போது 100க்கு 100% லாபம் கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். வீடுகளுக்கு போடும்போது ரொம்ப ரொம்ப லக்ஸூரியஸான மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடான ஒரு சிஸ்டம். இந்த மாதிரி நீங்கள் வீடுகளுக்கு போடும்போது நம்ம வீட்டில் கரண்ட்டு கட் ஆகிறதே இருக்காது. 24 மணி நேரம் குவாலிட்டியான பவர் சப்ளை இருக்கும். அதே நேரத்தில் பில்லு ஓடாது. மினிமமாக ஒரு 300 ரூபா மட்டும் நீங்கள் பில்லு கட்டுற மாதிரி இருக்கும். அது நெட்வொர்க் சார்ஜுன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் சொஃபிஸ்டிகேட்டடான சிஸ்டம் தான் இங்கே பண்ணி கொடுத்தோம். ஆச்சரியமான விஷயத்தில் 8வது நாளில் நம்ம பதிவு பண்ணி 8வது நாளில் நெட் மீட்ரு மாற்றிட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இங்கே தேவையான எல்லா விதமான சேஃப்டியும் பண்ணி கொடுத்துருக்கோம். பேனலுக்கு தனியாக ஒரு எர்த்து, அதே மாதிரி இன்வெர்ட்டருக்கு தனியாக ஒரு எர்த்து, அதே மாதிரி நமக்கு லைட்னிங் அரெஸ்ட்டுக்கு தனியாக ஒரு எர்த்து, இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோம். வைஃபையில் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நீங்கள் எங்கேருந்து வேணுனாலும் நீங்கள் இந்த மானிட்டர் பண்ணலாம். அந்த மாதிரியான சிஸ்டத்தை நம்ம ஓசூர் பக்கத்தில் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளிக்கு இதுக்கு நடுவில் ஒரு வில்லேஜில் பண்ணி கொடுத்துருக்கோம். இது மாதிரி நீங்கள் யோசிச்சிங்கன்னா வேறு எதுவும் தகவல் வேணும் ஹைப்ரிட் பற்றி அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்களுக்கு இந்த திரையில் இருக்கிற நம்பருக்கு மிஸ்டு கால் கொடுங்க. எல்லா தகவலும் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு சோலார் போடுறத பற்றி கொஞ்சம் யோசிங்க.